என்னம்மா என்னாச்சே? ஆண்டி அது வந்து புஜ்ஜிக்கு என்னமாச்சே? வாருங்க தாயே. ஏன் புஜ்ஜி என்னடி இது? நான் புஜ்ஜி இல்லை, கிருஷ்ணா. அதுவும் லிட்டில் கிருஷ்ணா. ஆமா, கிருஷ்ணன் மட்டும்தான் இருக்காரு, ராதியை காணோம். இதோ அடே அப்பா, அழகா ரெடி ஆயிட்டுக்கதே ராதை. என் கண்ணியே பட்டுடும். ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கீங்க. ஏதாச்சும் பாட்டு பாடுறது. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா. அட போடா, என்ன பஸ் விடு. இன்னும் நான் படையிலே ரெடி பண்ணலையே. சரி, இப்போது வந்து பாடம் படிச்சுட்டு போவா. நான் எடுத்தோனே உன் வீட்டுக்கு வருவேனா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு உன் வீட்டுக்கு வரேன். அதுக்குள்ள படையெல்லாம் ரெடி பண்ணி வைங்க ரெண்டு பேத்துக்கும். ஓ அப்படியா? சரி சரி, போயிட்டு வா. வாராதா? ஓ, இவ வேற ஜோடியா? நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை. சரி சரி, போயிட்டு வாங்க சீக்கிரம். கிருஷ்ணா, கால் வரிக்கின்றது, என்ன தூக்கு. நான் இருக்கிற சைஸுக்கு நீரா என்ன தூக்கு. சரி சரி, இப்போ தூக்குனா கெட்டப் கலைச்சிரும், அப்புறமா நான் தூக்குறேன். உசாராத்தான் இருக்க. ஏய், போட்டோ எடுத்து எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுடி. போட்டோ எடுக்கறாங்களே தவிர ஒரு வாய் சோறு போட மாட்டாங்களேடியே. சரி விடு, அடுத்த வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம். அடுத்த வீட்டுக்கு எதுக்கடி போனோம்? அதான் எங்க அம்மா தடப்புடலாம் சமைச்சு வச்சிருக்கோம், அங்க போலாம் வா. சரி வா போலாம். என்னடி உங்க அம்மா படியலோட நிப்பாங்கன்னு பார்த்தா இப்படி பத்திரகாளி மாதிரி நிக்கிறாங்க. எனக்கு தெரியல. பாத்தியம்மா உன் பிள்ளைங்களவ, இது மொத்தமா என் கடையில இருக்கிற நகை தான். வயிறு கலக்குதேன்னு கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கோங்கடின்னு சொல்லிட்டு போனா உன் பொண்ணு, அதுக்குள்ள சைக்கிள் கேப்ல எல்லா நகையும் ஆட்டோ கொண்டு வந்துட்டாங்க. உனக்கு உன் பிள்ளைங்கள தர சொல்ல காசு 5000 ரூபாய். என்னடி இதெல்லாம்? நகை ஆட்டே போட்டு வந்து இந்த அக்கவர் பண்ணிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? அம்மா, அந்த பஞ்சாயத்து அப்புறம் பேசுவோம்மா. இப்ப பசிக்குது, படையில போடுமா. படையலாம்? உனக்கு நான் பாடியை ரெடி பண்றேன், இருங்கடி. பாவி, சாமி. வாடி